உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நல்ல நாளிலும் ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்கு நம்ம மத்தியிலே 2 போதகர்கள் வந்திருக்கிறாங்க. வாங்க, நிகழ்ச்சியின் சார்பாக அவங்களை நம்ம வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாம். பாஸ்டர் ஜோஷ்வா மற்றும் பாஸ்டர் ஜோயில் இருப்பது சந்தோஷம். மறுபடியும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்து எங்களுக்காக நீங்கள் எடுத்துக் கொடுப்பது ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர், இந்த வார பாடத்தினுடைய தொடக்கத்தை நீங்கள் துவக்கி வைங்க. கர்த்தருடைய கிருபையினாலே 2வது காலாண்டில் 3வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். இந்த நாள் பாடம் ப்ரைட் வெர்சஸ் ஹியூமிலிட்டி, அகந்தை அதற்கு எதிராக இருக்கக்கூடிய தாழ்மை என்கிற தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். மனப்பாட வசனம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமாம், நல்ல ஒரு மனப்பாட வசனம். என்ன பாடம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பாடமாக இருக்குது. பாஸ்டர் ஜோயில், இந்த பாடத்தினுடைய அறிமுகத்தை சொல்லுங்கள். அகந்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது ஒரு உலகளாவிய சத்ரு. இது இருக்கக்கூடாத ஒரு சத்ரு. ஆனால் தெரிந்தோ தெரியாமலையோ எல்லாரும் இந்த சத்ருவினிடத்திலே போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ஒருவரை விட நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பேச்சிலும் என்னுடைய தீர்மானங்களிலேயும் என்னுடைய செயலிலும் என்னுடைய நடக்கையிலும் நான் ஏதாவது ஒரு முறையிலே நான் ஒரு தவறான யுக்தியை நான் கையாள்வேன் என்று சொன்னால் அதுவும் அகந்தைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கிறது. எனவே இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையிலும் சில நேரத்திலே சபைக்குள்ளாக சில சூழ்நிலைகளும் இந்த அகந்தை எழும்புவதனாலே அநேக இடங்களிலே உறவுகள் பிரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறது. எனவே இந்த அகந்தை உலகத்திலும் சரி சபைக்குள்ளும் சரி பிரிவினையை ஏற்படுத்தி வரும்போது இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும்போது இதுதான் சாத்தானுடைய குணமாகவும் இருக்கிறது. சரியா? பரலோகத்திலையும் அகந்தை தோணிச்சு, அங்கேயும் பார்க்கும்போது பிரிவினை ஏற்பட்டுச்சு. இந்த பூலோகத்திலையும் அகந்தையை கொண்டு வந்திருக்கிறான், இங்கேயும் பிரிவினையை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். எனவே இப்படி இந்த பிரிவினையின் தாக்கத்தை சந்தித்திருக்கிற இந்த உலகத்துல எப்படி தாழ்மை என்ற குணத்தை கொண்டு வந்து நாம் மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இணைக்கப்பட இருக்கிறோமோ அதை தான் இந்த வார பாடத்திலே நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். நல்ல ஒரு அறிமுகம். பாஸ்டர் ஜோஷ்வா, உங்களுக்கான கேள்வி. இந்த உலகத்தை நேசிக்காமல் இருக்க முடியல பாஸ்டர். நம்ம ஒரு வெளிப்படையாக சொல்லணும்னா அதுதான். ஆனால் இந்த உலகத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆபத்துகள் இருக்கிறது, என்ன ஆபத்துகள் வரும் அப்படின்னு சொல்லி யோவான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, உலகத்தில் உள்ளவைகளிலே அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 15வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. நம்ம கடந்த பாடத்தில் படிக்கும் பொழுது தேவனுடைய அன்பை குறித்து படித்தோம். அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து படித்தோம். ஆனால் இந்த பாடம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, உலகத்தில் உள்ளவைகள். பாஸ்டர் சொல்லும்போது லூசிஃபருடைய அந்த விழுகைக்கு காரணமே அகந்தையாகத்தான் இருந்துச்சு. அந்த அகந்தை தான் பிரிவினைக்கு காரணமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த அகந்தையின் மூலமாக தான் பாவம் வந்தது என்று பார்க்கிறோம். அது பூமிக்கு வந்திருக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த பாவத்தின் கரை படிந்ததாகவே காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்படி செய்யும் பொழுது நாம் அகந்தை உள்ளவர்களாக மாறுகிறோம். நான் அவனோட நல்லா பாடுறவனா இருக்கிறேனா, நான் அவனோட நல்லா பேசுறவனா இருக்கிறேனா, அல்லது அவனை விட என் வீட்டில் எல்லா பொருட்கள் இருக்கிறதா என்று சொல்லி எப்போ நம்ம அந்த கம்பேரிசனுக்கு போகிறோமோ அது உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது நம்ம அன்பு செலுத்துகிற ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே பெருமை அகந்தை காணப்படுகிறது. அது தேவனுக்கு எதிரானதாக காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இதில் ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது. நம்ம சில நேரத்தில் நம்மளை ஒரு 4 பேர் நல்லா பேசுனா என்ன தப்பு இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது அகந்தைக்கு காரணமாக இருக்கும். பிதாவினுடைய அன்பை விட்டு சுயத்தின் மீதான அன்பு நமக்கு அதிகமாவதற்கு அது காரணமாக இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உலகம், அதில் உள்ள காரியங்கள், இதில் எதுவும், அது 3 காரியங்களை பட்டியலில் நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் வந்துடும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறும்பொழுது. தேங்க்யூ பாஸ்டர். நீங்கள் சொல்லும்போது நான் கேட்ட கேள்வி ரொம்ப சின்னதாக இருந்தது, பதில் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. அப்படின்னா நான் உலகத்தில் ஆசை வச்சேன் அப்படின்னா பல குணங்கள் எனக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். அது ஆண்டவருக்கு விரோதமான குணம் வரும் அப்படின்றத இந்த விளக்கத்தில் நான் பார்க்குறேன். பாஸ்டர் ஜோயல், நீங்கள் சொல்லுங்கள், இந்த பெருமையும் ஆசையும் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி அது பாதிப்பாக்கும்? இந்த பெருமை அகந்தை ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது அந்த மனுஷன் குறிப்பாக கிறிஸ்துவோடு அவன் நிலை நிற்கிறவனாக இருக்க முடியாது.
ஏனென்றால் வேதம் சொல்கிறது 1 யோவான் 2:16 நாம் பார்க்கும்போது, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகமும் அது நிச்சயம் என்ன செய்யும், ஒளிந்து போகும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ உலகத்தினால் உண்டானவைகள்னாலே ஒரு மனுஷன் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான் என்று சொன்னால், அப்போ அவன் யாரால பலப்படலன்னு அர்த்தம்? ஆண்டவரால் பலப்படலன்னு அர்த்தம். அப்போ உலகம் ஒளிந்து போகிறது போல உலகத்தினால் ஆதாயப்படுத்தப்பட்டவன் என்ன செய்வான்? ஒரு நாள் நிச்சயமாக ஒளிந்து போகிறவனாக இருப்பான். அப்போ நம்ம பைபிள்லேருந்து நம்ம படித்துக் கொள்கிற பாடம் என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, உலகமும் அதனுடைய ஆசைகளும் அழிந்து போகும், ஆனால் எது மட்டும் நிலை நிற்கும்னு சொல்லி நம்ம பார்க்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டுமே நிலை நிற்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி நம்ம பாடத்தில் நம்ம படிக்கிறோம். எனவே பெருமை அது நம்மை தேவனிடத்தில் சார விடாமல் நாம் போதும் என்ற நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறதாக இருக்கிறது. ஆனால் அது எப்படி நம்ம செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கீழ்ப்படிதல், பணிவு ஆகியவற்றை நம்ம கொண்டு வரும்போது இந்த பெருமை என்ன செய்யுது, நம்மிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைவுக்கு வருகிறதாக இருக்கிறது. அந்த உலகளாவிய சிந்தனைகள் நமக்குள்ளாக இருக்கும்போது கிறிஸ்துவை பற்றும் அந்த விசுவாசத்தின் தாகம் நம்மிடத்திலே குறைந்து போகிறதாக இருக்கிறது. எனவே அதற்கு நாம் வழி விலகி இருப்பதற்கு ஏதுவாக ஜெபமும் கீழ்ப்படிதலும் பணிவும் தாழ்மையான குணமே நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. தேங்க்யூ பாஸ்டர். அப்போது எனக்கு ஒரு பயமே வந்துருச்சு நீங்கள் சொல்கிறத பார்த்தா. என்னுடைய வாழ்க்கையில் நான் தினசரி செய்கிற காரியத்தை உடைத்து போடுகிறது. அப்போது என்னுடைய அன்பு உடைந்து பெருமை நான் காமிக்கிறேன் அப்படின்னா, என் உயிர் கூட இந்த உலகத்தை விட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ சத்தியம் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறதை பார்க்குறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நம்ம மறுபடியும் அந்த நிகழ்ச்சிகள் வரலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நாம் மீண்டும் நிகழ்ச்சிகள் செல்லலாம். நேர்களே, வாங்க நிகழ்ச்சிகள் நாம் செல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம அழகாக அந்த பெருமை வந்தது அப்படின்னு சொன்னால், என்னுடைய உயிர் கூட இந்த உலகத்தை விட்டு போக வாய்ப்பு இருக்கின்ற அளவுக்கு சத்தியத்தை படிச்சுட்டு இருக்கோம். இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 நபர்களை பார்க்க முடியுது. அந்த 2 மனிதர்கள் யாரை போல நாம் இருக்கிறோம் நினைக்கிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், நம்ம பாஸ்ட் அவங்க சொல்லும்பொழுது பெருமை ஏன் வருதுன்னு சொன்னால், செல்ஃப் சஃபிஷியன்ட், நான் எனக்கு போதும் என்கிற எண்ணம் வரும்போது அங்கே பெருமை வந்துடுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் தான் என்று நினைக்கக்கூடிய இடத்துல தான் தாழ்மை வருகிறது. இதை விளக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாரும் அதிகமாக படிச்சிருப்போம். அதில் 2 நபர்கள் ஜெபிப்பதற்காக போகிறாங்க. பரிசேயன் ஜெப ஆலயத்திற்குள்ளாக போயிட்டு அவன் இப்போ என்ன ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், அதை நான் வாசிக்கிறவங்களுக்காக, பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். செல்ஃப் சஃபிஷியன்ட், நான் போதுமானவனா இருக்கிற ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. அதாவது நான் போதுமானவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவனுடைய செயல்களாக, அவனுடைய வெளிப்பாடாக வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்போ இந்த ஒரு குணம் நம்மளிடத்துல காணப்படுகிறதா என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த உண்மை ஆண்டவர் சொல்லும் போதே இவனுடைய வெளிப்பாடாக இவன் ஆண்டவருக்கென்று ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆலயத்துக்கு வந்து ஜெபித்தவனை போல காண்பிக்கல. மாறாக அவன் தன்னில் அன்பு கூர்ந்தவனாக, தன்னை அவன் மேன்மை பாராட்டக்கூடியவனாக காணப்படுகிறான். இன்னொரு நபரை குறித்தும் அவர் சொல்றாரு. 13ஆவது வசனம் சொல்கிறது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனை, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அப்ப இவனுக்கு வந்து அந்த செல்ஃப் சஃபிஷியன்ட், நான் எனக்கு போதும் என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. இந்த 2 நபர்களுடைய எடுத்துக்காட்டு இந்த ஊமை நமக்கு காண்பிக்கிறது. இந்த பெருமை தாழ்மை என்கிற அந்த ஒரு கம்பாரிசனுக்கு வரும் பொழுது இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆயக்காரனை போல வந்துட்டு ஜெபிக்கிறவர்களையும் நம்ம பார்க்க முடியும், பரிசேயனை போல ஜெபிக்கிறவரை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த பரிசேயன் பெருமை, சுய இச்சையை வெளிப்படுத்தக்கூடியவனாக காணப்படுகிறான். ஆமாம், சில நேரம் நம்ம கூட ஜபிக்கும் போதும் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, அறியாத செய்த பாவங்கள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறது உண்டு. ஜபத்திலும் சில நேரங்களிலே வார்த்தைகளை நம்ம என்ன செய்கிறோம், விடுகிறது உண்டு. ஆனால் மிகுந்த கவனத்தோடு ஜபிக்கிறதுக்கு ஒரு உரையாக இவர்களை நாம் பார்க்குறோம். அடுத்த கேள்வி பாஸ்டர் ஜோயல், இந்த 2 மனிதர்கள் யாரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்? அதிலிருந்து நமக்கு என்ன பாடம் இருக்குது? இந்த 2 பேரில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது, அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அவனுக்கு பதிலளித்தார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். சரி, இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பாடம் என்ன? இந்த ஆயக்காரனே ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமானாக கருதப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் எதை பார்க்கிறார்? மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த பரிசேயனுடைய இருதயத்தில் பார்க்கும்போது he is a self sufficient person.
ஆனா இவருடைய இருதயத்தை பார்க்கும்போது தன்னை தாழ்மைப்படுத்தக்கூடிய குணத்தை பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் யாருக்கு கிருபை காட்டுகிறார் என்று சொன்னா பார்க்கும்போது தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபை காட்டுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம உலகத்தை நம்ம பார்ப்போம், அல்ல நம்ம சபையை பார்ப்போம், அநேக குடும்பங்கள்ல ஆசீர்வாதங்கள் தடையப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தடை ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது அவருடைய மனக்கடினம் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம், அவங்களுடைய அகந்தை அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம், அவங்களுடைய பெருமை அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். தாழ்மை இல்லாத இடத்துல ஆண்டவருடைய கிரியை என்ன செய்யப்படாது, நிறைவேற்றப்படாது. அப்ப தாழ்மை ஏற்படுகிற இடத்தில்தான் ஆண்டவருடைய கிரியைகள் செயல்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம சபையை அந்த பாடத்தை நம்ம படிக்கும்போது ஆண்டவருடைய கிரியையை செய்ய வேண்டிய மனவாட்டி நம்மளுடைய சபை. அப்ப இன்னைக்கு இந்த சபைகிட்ட என்ன குணம் காணப்படணும்னு சொல்ல வரும்போது கிறிஸ்து இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு என்ன தாழ்மையை வெளிப்படுத்தினாரோ அந்த தாழ்மையை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எனவே அம்மையார் இதை குறித்து ஒரு கருத்து எழுதியிருக்கிறாங்க பாருங்க. Humility is the foundation of all the graces. பெரிதான கிருபைகளுக்கும் இந்த தாழ்மையே ஒரு முக்கியமான ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. எனவே தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு ஏதுவாக தாழ்மை என்ற குணாதிசயத்தை நம்முடைய சபைக்குள்ளாக நாம் கொண்டு வருவோம். தேவன் மெய்யாகவே இந்த ஆயக்காரனுடைய விண்ணப்பத்தை ஏற்று அவனுக்கு பதில் கொடுத்தது போல ஒருவேளை நாமும் நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால் நம்மையும் அப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலையிலிருந்தும் நம்மை மீட்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு கருத்து பாஸ்டர். தொடர்ந்து பார்ப்போம். நம்ம மோசஸ் பற்றி பார்த்தோம்னாலும் அவருடைய குணங்களும் இருக்கிறது. இந்த எபிரேயரில் நம்ம பார்க்குறோம் விசுவாச பட்டியல்னு சொல்கிறோம். இந்த மோசே ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாரு. எப்படிப்பட்ட வழியை அவர் தேர்ந்தெடுத்தார்? அந்த பரிசேயன் ஆயக்காரன் 2 விதமான நபர்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது மோசே பரிசேயனை போல தன்னை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்க முடியும். வழி இருந்துச்சு, அப்போ வழி இருந்துச்சு, நிச்சயமாக இருந்துச்சு. அதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ he was the great person. எஸ், பெரிய ஒரு நபர். வல்லவன் என்ற வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. அப்போ அவனு தன்னுடைய தான் போதுமானவன், செல்ஃப் சஃபிஷியண்டான இடத்துக்கு அவன் போயிருக்க முடியும். கண்டிப்பாக பெருமையுள்ள இடத்திற்கு அவன் போயிருக்க முடியும். ஆனாலும் மோசேயை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவன் தேவனுக்கு உண்மையுள்ள தாழ்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தான் என்பதை குறித்து வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 23, 24 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது, தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் பொழுது மோசேயினுடைய அந்த வாழ்க்கையிலே அவர் தேர்ந்தெடுத்த பாதை தன்னுடைய சுய மேன்மைக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், தான் கற்பிக்கப்பட்ட அந்த தேவனுடைய சத்தியத்திலே வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பாதையை அவர் தேர்ந்தெடுக்கிறார். நல்ல ஒரு பாடம் பாஸ்டர். இப்போ நம்ம மோசே மூலமாகவும் கற்றுக்கொள்ள பாடம் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம் இல்லை. இன்றைக்கி நமக்கும் யோசிச்சு பாருங்களேன், நிறைய நேரத்தில் வாய்ப்பு இருக்குது, நிறைய விதமான வாழ்க்கை சௌகரியமாக வாழலாம், நல்ல ஒரு பணக்கார தோஷத்தில் வாழலாம். ஆனாலும் தேவனுடைய அழைப்பு, உலக வல்லரசு எகிப்தினுடைய அதிபதியாக வேண்டிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு இருந்தது. கண்டிப்பாக அந்த சூழலிலும் அவர் ஒரு குணத்தை தேர்ந்தெடுப்பார். அப்போ இந்த கேள்வியிலேருந்து இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, பாஸ்டர் அவங்க சொன்ன மாதிரி, பாஸ்டர் ஜோயில் நீங்கள் சொல்லுங்கள், அவன் மோசே தன்னை தாழ்த்தும்படியான ஒரு வழியை தேர்ந்தெடுத்தான்னு பார்க்குறோம். அந்த தேர்ந்தெடுத்ததனுடைய விளைவு எப்படி இருந்தது? நம்ம அதன் மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம்? சரி, இதில் பார்த்தோன்னா 2 வசனம் நம்ம படிக்கணும். யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த யாத்ராமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா மோசே ஒரு காட்சியை கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததும் கோபப்பட்டு கொலை பண்ணிடுறார். அதே மோசையை பற்றி தான் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவரை மாதிரி சாந்த குணம் உள்ள மனுஷன் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். கண்டிப்பாக இதுக்கு 2த்துக்கும் நடுவில் ஒரு காலங்கள் இருக்குது, ஒரு சில அனுபவங்கள் இருக்குது. என்னன்னு சொன்னா பார்க்கும்போது தன்னுடைய பலத்துக்காக செயல்பட்ட நேரத்திலே மோசே தோற்று போனான். அப்படித்தானே? அங்க இருந்து எகிப்துல இருக்க முடியாம பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. அடுத்து தேவனுடைய பள்ளியிலே ஒரு சில அனுபவத்தை கற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த மோசே தாழ்மையின் குணத்தை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். எங்க கத்துக்கிட்டாருன்னு சொல்ல வரும்போது மீதியான்ல வச்சு கத்துக்கிட்டாரு. அப்ப அந்த 40 வருஷத்துக்கு அப்புறம் மோசையினுடைய குணம் எல்லாமே அது மாறினதாக இருக்கிறது. சரி, அந்த மோசே அந்த குணத்தை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கான எல்லா தகுதியும் உடையவராக இருந்தார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றுல நம்ம படிச்சுக்கொள்ற பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய பலத்தினால நம்ம ஏதாவது முயற்சி செய்வோம் என்று சொன்னால் ஒருவேளை உலகத்தின் பார்வையில நம்ம ஜெயித்தவங்க போல இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நம்ம யார் தான்? தோல்வியை தழுவினவர்கள் தான். இன்னைக்கு நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவனுடைய பலத்தையும் அவருடைய ஒத்தாசையும் நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால்,
மோசேயைப் போல இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் கிறிஸ்துவுக்காக நாம் வெல்ல முடியும் என்பதே அதற்கான நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. நல்ல ஒரு பதில் பாஸ்டர். இப்போ இந்த கருத்தில் நம்ம என்ன படிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம அவர் கையில் நம்ம ரெடி அப்படின்னு சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன செஞ்சிருவார், கிறிஸ்து நம்மளை எடுத்துக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த குணலட்சணத்துக்குள்ளே போகணும்னு விரும்புகிற நாம் தேவன் கையில் ஒப்பு கொடுக்கணும். நல்ல ஒரு கருத்தை படித்து கொண்டிருக்கோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நாம் வரலாம். நேயர்களே, நல்ல ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நாம் மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேயர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். ஃபர்ஸ்ட் நல்ல கருத்துக்கள் படித்து கொண்டிருக்கிறோம். இதில் லூக்காவில் ஒரு நிகழ்வு நடக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து நானும் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்டிருக்கிறேன். யார் பெரியவன் யார் பெரியவன் அப்படின்னு உரத்த துணியில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். இந்த லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்குள்ள ஒரு யார் பெரியவன், நானா நீயா அப்படின்னு ஒரு அடிதடி மாதிரி கிட்டத்தட்ட சொல்லலாம். இது என்ன விளக்கம் கொடுக்குது? இதில் நம்ம இந்த பாடம் முழுவதுமாக அகந்தை, தாழ்மையை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் துவக்கத்தில் ஒரு கருத்தை லூசிஃபரை குறித்து பார்த்தோம். ஆண்டவர் கூடவே இருந்துட்டு எப்படி ஒருத்தனுக்குள்ள பெருமை வந்துச்சு அப்படின்னு. அது பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் புதிதாக உருவானது. இங்கே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த போதும் அவர் கூடவே இருந்தாங்க சீஷர்கள். 3.5 வருடங்கள் அவரோடு உறங்கி, அவரோடு உண்டு, அவர் கடந்து சென்ற இடங்களுக்கெல்லாம் கூட சென்ற ஜனங்களுக்கு நடுவாக தேவனோடு இருந்தவர்கள் இவர்கள். தேவனோடு ஒரு நெருங்கின உறவில் இருந்தவர்கள். பிசிக்கலா கண்டிப்பாக அவர் எங்க போனாலும் இவங்க போவாங்க. கண்ணுக்கு கண்ணாக நேராக பார்த்தவர்கள். மற்றவர்களை காட்டிலும் அதிக உபதேசங்களை பெற்றுக்கொண்டவர்கள், கண்டிப்பா முதன்மையானவர்களாக இருந்து பெற்றுக்கொண்டவங்க. அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் இங்க உண்டாகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாயிற்று. இது ஏதோ சாதாரண வாக்குவாதம் கிடையாது. இது ஆண்டவரை கேட்கிற அளவிற்கு ஒரு கலவரமான வாக்குவாதமாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்ம யோசிக்கலாம், நம்ம ரொம்ப தாழ்மையானவர்கள், நம்மை போல ஒரு மேன்மையானவர்கள் தாழ்மையில இல்லை என்று நினைப்போம். அதுவே ஒரு பெருமை தான். இங்க ஆண்டவர் கூடவே இருக்கிற இந்த சீஷர்கள், ஆண்டவர் சொன்ன எல்லா உபதேசங்களையும் கேட்கிற சீஷர்கள், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்கிற உபதேசத்தை கூடவே இருந்து கேட்ட சீஷர்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் பெரியவர், அவர் எல்லா அதிசயங்களையும் செய்யறாரு, அவர் கூடவே நம்ம இருக்கிறோம், அப்ப நம்மளும் பெரிய ஆட்கள் தான், நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, நம்மளால எல்லா இடத்துக்கும் போக முடியும், எல்லா சிந்தனைகளே பெரிய ஒரு பெருமை தான் சொல்ல வரீங்க. அந்த சிந்தனையில் தான் அவங்களுக்கு தவறு உண்டாகுது. கண்டிப்பா நம்மளால எல்லாம் செய்ய முடியுது, நமக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இப்ப அவருக்கு அடுத்து யாரு? தங்களில் எவன் பெரியவன்? ஆண்டவர் இருக்கிறாரு, அடுத்து நம்ம 12 பேர் இருக்கிறோம், நம்மள யாரு ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா அமாங்ஸ்ட் அஸ் அதான் who is the greatest? அதுதான் அங்க இருந்த பிரச்சனை என்று நம்ம பார்க்கிறோம். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். இது யோசிக்கும் போது, நடைமுறையில் யோசிக்கும் போது சபைகளிலே பார்க்கலாம் சில பிரச்சனைகள், அல்லது குடும்பங்களில் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நான் பெரியவன், நான் நிறைய சம்பாத்தியம் பண்ணுறேன், இந்த சின்ன மருமகன் பெரிய மகன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இப்படி நிறைய உறவுகளிலும் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஜோயில், நீங்கள் சொல்லுங்கள், இதில் யார் தான் பெரியவன், யார் உண்மையான கிறிஸ்தவன் என்ற ஒரு பிம்பத்தை கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு நமக்கு? 27வது வசனத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, பந்தி இருக்கிறவனோ பணிவிடைக்காரனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்களின் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் இந்த இடத்துல யாரை முன்வைத்து பேசுகிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, தன்னை தாழ்மைப்படுத்துகிறவரை முன்வைத்து அவர் பேசுகிறார். சரியா? அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, பந்தி இருப்பதற்காக வரல. அவர் யாரா வந்திருக்கிறாரு? பணிவிடைக்காரராக வந்திருக்கிறார். அப்ப அவருடைய குணம் என்ன? தாழ்மையின் குணம், பணிவிடை செய்யக்கூடிய குணம். அப்ப நம்மளுடைய குணமும் எப்படி இருக்கணும்னு சொல்ல வரும்போது, பணிவிடை செய்யக்கூடிய குணம், தாழ்மையின் குணமாக இருக்க வேண்டும். சாட்சி அமர்ல இதை பத்தி அம்மையார் எழுதிருக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிய புகழை பெறக்கூடிய ஸ்தானம் எதுன்னு நாம் பார்க்கும்போது, அவருடைய பார்வையிலே பணிவிடை செய்கிறவர்கள், the one who performs services for God. அப்ப இன்னைக்கும் நம்மளுடைய சபையில இந்த பாடத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிற நேரத்துல, இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பார்வையிலே பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புவோம். உலகத்தின் பார்வையில நம்ம பெரியவர்கள் அல்ல, ஆண்டவருடைய பார்வையில நம்ம பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம தேவனுடைய சேவகர்களாக, பணிவிடைக்காரர்களாக மாற வேண்டும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட். இப்போ நம்மளுடைய எல்லா இடங்களிலுமே தனிப்பட்ட முறையில் இந்த குணத்தை நம்ம வைக்கணும், சபைகளில் நம்ம வளர்க்க வேண்டும். வாலிப பிள்ளைகளை குறிப்பாக நம்ம என்ன செய்யணும்? ஊக்குவிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒரு வேலையை சொன்னோன்னா அதை செய்கிறது அவசியம்னா, கிறிஸ்து பணிவிடை செய்கிறவராக இருந்தாருன்னு சொன்னார். அவரை நம்பி பின்பற்றுகிற நாமும் அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கணும் என்று பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு முன்மாதிரியான உபதேசத்தை சொல்றாரு. என்ன ஒரு எக்ஸாம்பிள் லெசனை அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது, அது பேச்சிலே அல்ல பலத்திலே என்று சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது அவர் எல்லாவற்றையும் செய்து காண்பிக்கிறவராக இருந்தார். இது அவர் வாய்மொழியாக பேசவில்லை. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன் என்று எப்ப சொல்றாருன்னா,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு பணிவிடை செய்த பிறகு கேட்கிறார், நீங்க எல்லாம் பந்தி இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறேன், அப்ப நீங்க யோசிங்க, உட்கார்ந்துருக்கிற நீங்க பெரியவனா இல்ல நான் பெரியவனா அப்படின்னா, நான் தான் ஆக்சுவலா பெரியவன், ஆனா நான் உங்களுக்கு பணிவிடை செய்யறேன்னா, எவன் பெரியவனா இருக்க விரும்புகிறானோ அவன் என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்த வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சித்தம் தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதுதான். இன்னும் சொல்லுவாரு, போஜனத்திற்கு உங்களை அழைத்திருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, முதல் வரிசையில போய் அமர்ந்துடாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை தாழ்த்தும்படியாக நீங்க பின்னாடி இருங்க. ஒருவேளை நீங்க தான் அங்க முக்கியமான ஆட்களா இருந்தா நீங்க உங்களை பின்னாடி உட்கார நீங்கள் சம்மதித்து பின்னாடி உட்காரும் பொழுது உங்களை அழைத்தவன் உங்களை அழைத்து எங்க உட்கார வைப்பான்? முன்னாடி உட்கார வைப்பான். இது எதற்கு சொல்றாருன்னா, வசனம் சொல்கிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் பிற்பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த அகந்தை அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையை அழித்து போடும். ஒபதியா புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது ஏதோமின் விழுகை என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோம் அகந்தையினால் தன்னைத்தானே அவன் ஏமாற்றி கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த பெருமை இருந்துச்சுன்னா நம்மளை நம்ம ஏமாத்திப்போம். எனவே நம்ம இந்த பெருமையை விட்டு வெளியே வரணும். அது ஒருவேளை எந்த விதமான பெருமையாக வேணாலும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையிலே அவருக்கு எதிர்த்து நிற்பதைத்தான் காண்பிக்கிறதாக இருக்கிறது. நல்ல ஒரு பாடம் மாஸ்டர். மாஸ்டர் ஜோயல், நீங்கள் சொல்லும்போது சிலுவையின் வெளிச்சத்தில் என்ன லெசன் நமக்கு இருக்குது பாடம்? சிலுவையின் வெளிச்சத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் சுயநலமின்றி வாழ வேண்டும். ஆண்டவர் சுயநலம் இல்லாமல் நம்முடைய பாவத்திற்காக அவர் என்ன செஞ்சாரு? மரித்தார். இந்த உலகத்துல பாவம் அறியாதவர் நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்தார், தன்னை தாழ்மைப்படுத்தினார். சுயநலமின்றி இருக்க வேண்டும், தாழ்மையின் குணத்தை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பிறரை நாம் மேன்மைப்படுத்தி நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாட்சி அமர்ல அம்மையார் எதை மாதிரி எழுதுறாங்க, at the foot of the cross pride dies. அப்படிதானே? சிலுவையினுடைய பாதத்துல என்ன மரித்து போகுதுன்னு சொல்ல வரும்போது அகந்தை, பெருமை எல்லாம் மரித்து போகிறதாக இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய தீர்மானம் என்ன? நம்ம எல்லாம் சிலுவையின் காட்சியை பார்ப்போம், அகந்தை, பெருமை இதெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகட்டும். தேங்க்யூ பாஸ்டர். நல்ல ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, கவனித்தீங்களா? எவ்வளவு ஆச்சரியமான தகவல்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு பெருமை வரும் என்று சொன்னால் எல்லா விதமான செயலும் நம்மளை என்ன செஞ்சிடும்? அழித்து போட்டு விட்டுரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் கிறிஸ்துவை நாடி ஓடுகிற நீங்களும் நானும் பெருமை என்ற குணத்தை அழித்து நீதியாக தேவனை நோக்கி மாத்திரம் செயல்படுவோம், அன்பை பரிமாறிக்கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.